சோம்பேறிகளாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு என் நண்பர் என்ன கேட்டார். நான் சொன்னேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிக்கணும், முதல்ல நானே சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு காலகட்டம் வரைக்கும் நாம் எல்லாருமே ஏதோ இன்றைக்கி நாளை நகர்த்தா போதும், சந்தோஷமாக இருந்தால் போதும், ஜாலியாக இருந்தால் போதும், இன்றைக்கி ஒரு சினிமா பார்க்கணும், கதை அளக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றணும், விரும்பினதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனிச்சு. இது வல்ல வாழ்க்கை, இதை தாண்டி வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த வாழ்க்கை திட்டமிட்டு வாழ்கிறது தான். ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம இலக்கியங்களில் இலக்கணங்களில் படிச்சிருப்போம், வினையே ஆடவர் செய்கை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன மாதிரி வினையாற்றுவது, எவ்வளவு சிறப்பாக வினையாற்றுவது, இந்த கேள்விகள்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ நானே யோசனை பண்ணிட்டு, நான் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலம் என்னுடைய பணிகளை திட்டமிட்டபடி கரெக்டாக அந்த டெட்லைனுக்குள்ளே செய்ய முடியுது. இப்போ 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் ஒரு கட்டுரை கொடுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு அந்த தகவல் வந்துச்சுன்னா நான் இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணிடுவேன். 5ஆம் தேதி வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் செம்மைப்படுத்துவேன். அப்புறம் இன்னொரு முறை அதை யாருக்கிட்டையாவது வாசிக்க கொடுப்பேன், அதில் ஏதாவது அப்ஜெக்ஷனபிள் வேர்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து படிக்கும்போது அதில் சிலதை மாற்றி இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு செதுக்க தோணும். இது மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வேணும் இன்றைக்கே கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் எழுதி கொடுத்த சம்பவங்கள் உண்டு. அப்போ நான் பார்த்தேன், அப்போ சோம்பேறித்தனமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம தயார் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. எதை எந்தெந்த டைமுக்குள்ளே பண்ணணும். 1ஆம் தேதி என்ன பண்ணணும், 2ஆம் தேதி என்ன பண்ணணும், 3ஆம் தேதி என்ன பண்ணணும். இந்த மாதம் ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதம் இது ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணாமல், ஏப்ரலில் 1ஆம் தேதி என்ன பண்ணணும், 2ஆம் தேதி என்ன பண்ணணும், 3ஆம் தேதி என்ன பண்ணணும், 4ஆம் தேதி அப்படி நம்ம ஸ்கெட்யூல் பண்ணணும். ரெண்டாவது நாம் என்ன பண்ணோன்னா, 30ஆம் தேதி அன்னைக்கு, இப்போ நான் நாவல் எழுத போகிறேன், ஒரு 30 நாளைக்கு ஒரு நாவல் எழுதணும்னு முடிவு பண்ணேன்னா, 30ஆம் தேதி அன்னைக்கு லாஸ்ட்டு சாப்டர் எப்படி எழுதுறாங்கிறதுலேருந்து நான் பிளான் பண்ணால் தான் முடியும். அதை பின்னோக்கி வரணும். ஸ்டார்ட் ஃப்ரம் பேக்வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ண வேண்டிய ஒன்று. அப்புறம் டெய்லி பிளான் பண்ணுறதை விட வீக்லி பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிக்சர் மட்டும் வச்சுருக்கோம். அப்படி இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் வீக்கில் எலக்ட்ரிக் பில் கட்டுறது, பேப்பர் பில் கட்டுறது, அப்புறம் பால் பணம் கட்டிடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஸ்கெட்யூல் பண்ணி ஃபஸ்ட் வீக்கில் என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட் வீக்கில் ஏர் கண்டிஷனரை க்ளீன் பண்ணி வைக்கிறது, வாஷிங் மிஷினை சர்வீஸ் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி அவங்க ஃபஸ்ட் வீக்கில் என்னென்னு பிளான் பண்ணாங்கன்னா அது அவங்களால முடிக்க முடியும். இது மாதிரி வாரத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோம், ஆஃபீஸ்லேயே என்ன பண்ண போகிறோம், பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், க்ரியேட்டிவ் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கெட்யூல் பண்ணோம்னா சோம்பேறித்தனம் குறையும். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி வாரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, நம்ம சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இந்த டார்கெட்டை முடிக்கணுங்கிறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணாமல் உபயோகமாக பயன்படுத்த ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் உடனடியாக செய்ய முடியாது, அதுக்கு சில ஆயத்த பணிகள் தேவை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னா, அந்த கட்டுரை சொந்த அனுபவத்திலிருந்து சார்ந்த கட்டுரையாக இருந்தால் உடனே எழுதலாம். அது ஏதோ ஒரு தகவல்களை திரட்ட வேண்டியதாக இருந்தால் உடனே திரட்ட ஆரம்பிச்சிருவோம், அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஒரு வாரத்துக்காக நாம் திட்டமிடுறது அவசியம். 4வது சில வேலைகள் செஞ்சாலும் நேர்த்தியாக செய்கிறோம். நிறைய வேலை செய்கிறது எல்லாத்தையும் குப்பையாக செய்யாமல் கொஞ்சம் வேலைகளை செய்கிறது நேர்த்தியாக செய்கிறது. 5வது நம்ம செய்கிற வேலைகள் அற்புதமான வேலைகளாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங் வேலையாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் தான் நான் எழுத போகிறேன் இந்த மாதம், ஆனால் அந்த ஆர்டிக்கல் அவுட்ஸ்டாண்டிங் ஆர்டிக்கலாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் மேகசின்ஸில் வர அளவுக்கு தரமுடையதாக இருக்கணும். நிறைய ஒரு 15-20 இஷ்டத்துக்கு எழுதாமல் இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சோம்பேறிகளாக இருக்க மாட்டோம். என்னுடைய லைஃப்பில் இதை நான் எப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சனோ அப்போ தான் எனக்கு இந்த டெட்லைன்ஸை மீட் பண்ண முடிஞ்சது, கரெக்டாகவும் காரியங்களை செய்ய முடிஞ்சது. அதனால் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உங்களை விட சுறுசுறுப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச அனுபவம் இதுதாங்க, ஆனால் எத்தனையோ பேர் என்னை விட சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய சாதித்தவங்க இருக்கிறாங்க, வாழ்நாளில் 500 புத்தகம் எழுதினவங்க இருக்கிறாங்க,
600 புத்தகம் எழுதினவங்க இருக்கிறாங்க, நிறைய கண்டுபிடிச்சவங்க இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பொருட்களை கண்டுபிடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை படிங்க, அவங்க எப்படி திட்டமிட்டாங்கன்னு பாருங்கள். அது நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சோம்பேறியாக இல்லாமல் நீங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று தாங்க அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். நாம் எதை செய்யணும்னு நினச்சாலும் இப்பயே செய்கிறது நல்லதுங்க. அடுத்த நிமிஷம் செய்யலாம்னு நினச்சோம்னா கூட செய்ய முடியாமல் போயிடும். அதனால் செய்யணும்னு நினச்சா இந்த நொடியிலேயே செய்ய முடிஞ்சது செஞ்சுறது நல்லது அப்படின்னு நன்றின்னு சொன்னார். அதனால் சோம்பல் என்பது திட்டமிடாததாலும் நாம் முறையாக நம்முடைய பணிகளை அட்டவணைப்படுத்தாததாலும் ஏற்படுகிற ஒரு அயற்சியின் விளைவு. எனவே திட்டமிடுவோம், அட்டவணையிடுவோம், தவறாமல் கடைபிடிப்போம், அவ்வப்போது இன்னும் எவ்வாறு மேம்படுத்துவோம் என்று சிந்திப்போம். விரைவாக ஒரு பணியை செய்ய அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வோம். வேகமாக இருப்போம், அவசரப்பட மாட்டோம். அதனால் இலக்கை அடைவோம். நன்றி, வணக்கம்.